வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் பயோசாவர்ட் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சாவர்ட் லா மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா டு ரிலேட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ ஹியர் நம்ம என்ன பண்ண போகிறோம்? we can consider one long current carrying wire. ஒரு பெரிய current carrying wire வந்து கன்சிடர் பண்ணுறோம். current carrying wireனா என்ன அர்த்தம்? the current is flowing throughout that wire. ஓகே, இட்ஸ் அ லென்த்தி வயர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு current carrying conductor என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்? it can produce the magnetic field around it. ஸோ இங்கே சுற்றி என்ன இருக்குது? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் தட் we can take one point. ஸோ இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா we are going to find out the amount of magnetic flux present at that point. magnetic flux எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது we can consider only a smaller length. இந்த long current carrying wireன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த லாங் கரண்ட் கேரிங் வயருக்கும் எடுக்காமல் ஒரு டிஃப்ரென்ஷியல் லென்த்துக்கு மட்டும் எடுக்க போகிறோம். தட் இஸ் ஸ்மாலர் லென்த். இந்த ஒரு பர்டிகுலர் ஏதோ ஒரு பர்டிகுலர் லென்த் இது மட்டும்தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஸ்மாலர் லென்த் வந்து கன்சிடர் பண்ணுறோம். இந்த லென்த் வழியாக என்ன போகுது? கரண்ட்டு பாஸ் ஆகுது. கரெக்ட். ஸோ நம்மளோட எக்ஸ்பிரிமெண்டலுக்காக இந்த பர்டிகுலர் லென்த் மட்டும்தான் எடுத்திருக்கோம். அப்போ இந்த எலமெண்ட் என்னன்னு சொல்லலாம்? கரண்ட் எலமெண்ட். புரியுதா? I இன்ட்டு டிஎல் என்னன்னு சொல்லுவோம்? கரண்ட் எலமெண்ட். இப்போது இந்த பர்டிகுலர் போர்ஷனில் இருந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை தான் என்னென்னு சொல்கிறோம்? டிபி. புரியுதா? ஏன் டி போட்டிருக்கோன்னு? ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா பின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் எதுக்காக நம்ம இங்கே டி போட்டிருக்கோம்? we are taking only a smaller portion of that current carrying conductor. புரியுதா எல்லாருக்கும்? கரண்ட் எலமெண்ட்னா என்ன? I இன்ட்டு டிஎல். புரியுதா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் கன்சிடர் பண்ணியிருக்கோம்ல, அந்த டிஸ்டன்ஸ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? ஆர். ஆர்ன்ற ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் we are going to consider that dB value. ஸோ இந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி at this point P depends on the current element. இந்த கரண்ட் எலமெண்ட்டுக்கு டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஏன்னா இப்போது இந்த கரண்ட் எலமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்திருந்தேன்னா இந்த டிபி என்னாகும்? ரெடியூஸ் ஆகும். இதே கரண்ட் எலமெண்ட்டை கொஞ்சம் பெருசாக எடுத்திருந்தோன்னா இதனால் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே கரண்ட் எலமெண்ட் இன்க்ரீஸ் ஆனால் இங்கே டிபியும் இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் எலமெண்ட் டிக்ரீஸ் ஆனால் டிபியும் டிக்ரீஸ் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? டைரெக்ட்லி ப்ரொபோஷனல். இது புரியுதா? நெக்ஸ்ட்டு கம் டு திஸ் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த டிஸ்டன்ஸுக்கு எப்படி இருக்கும்? இந்த டிஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பி எடுத்துருக்கோம் இல்லையா? அந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் இவ்வளோ கிட்ட எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. எப்படி கிடைக்கும்? இந்த பாயிண்ட் இங்கே கிட்ட எடுத்தோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ டிஸ்டன்ஸ் கூட கூட என்ன ஆகும்? ஃப்ளக்ஸ் டென்சிட்டி குறைஞ்சிட்டே போகும். கரெக்டா? ஸோ இங்கே டிபி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அட் த சேம் டைம் திஸ் சைன் தீட்டா. இந்த தீட்டான்றது என்னென்னா இந்த கரண்ட் எலமெண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டோட பொசிஷன் எந்த ஆங்கிளில் டில்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இது ஸ்ட்ரைட் லைனாக இருந்ததுன்னா இதோட வேல்யூ எப்படி இருக்கும்? இல்லைன்னா இட் வேரியேஷன். ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லாமல் இதோட டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் இதோட வேல்யூஸ் வந்து டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக வேரி ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். பேஸ்ட் ஆன் தட் we can give the statement like this. So it is very important question. ஓகே. பயோசாவர்ட்ல 2 மார்க்லேயும் கேட்கலாம், சம்டைம்ஸ் 6 மார்க்லேயும் கேட்பாங்க. இதோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு இந்த டயக்ராம் இந்த ஃபார்முலா எழுதணும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ப்ரொடியூஸ்டு பை அ கரண்ட் எலமெண்ட். நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த கரண்ட் எலமெண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து at any point in a magnetic field is directly proportional to the current element ideal and inversely proportional to the square of the distance between them. ஸோ இந்த பாயிண்ட் எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ எதெல்லாம் டைரெக்ட்லி ப்ரொபோஷனல் சொன்னோம்? டிபி இஸ் டைரெக்ட்லி ப்ரொபோஷனல் டு த கரண்ட் எலமெண்ட் அண்ட் சைன் தீட்டா. இதை டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் என்ன அர்த்தம்? ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ dB is directly proportional to ideal into sin theta divided by r squared. இப்போ இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இங்கே என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா mu by 4 pi. ஓகே. by 4 piன்றது என்னது? ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ திஸ் இஸ் வாட் தட் ஃபார்முலா ஆஃப் பயோசாவர்ட் லா. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே. இங்கே ஐடியல்ன்றது கரண்ட் எலமெண்ட், ஆர்ன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கரண்ட் எலமெண்ட் அண்ட் த பாயிண்ட், mu நாட் mu ஆர்ன்றது பெர்மியபிலிட்டி. ஓகே. Sometimes
பயோ சாவர்ட்லாவை வெக்டார் ஃபார்ம்லேயும் கேட்கலாம். இப்போ வெக்டார் ஃபார்மில் நம்ம கொண்டு வரணும்னா என்ன பண்ணுறோம், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை ஆர் வெக்டாரால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஆர் வெக்டாரால் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், மியூ பை 4 ஐடியல் வெக்டார் ஆர் வெக்டார் சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் வெக்டார் கியூப். ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் இருக்கா, அதோட இன்னொரு ஆர் வெக்டார் ஆட் பண்ணோம்னா கியூப்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாக என்ன தெரியும், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம், ஏபி சைன் தீட்டா நம்ம எழுதுவோம். இங்கே ஏக்கு பதிலாக டிஎல் இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குது, ஆர் வெக்டார் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இன் தட் கேஸ் ஹவு கேன் வி ரைட் திஸ், இந்த டிஎல் ஆர் வெக்டார் சைன் தீட்டாவை எப்படி எழுதலாம், டிஎல் வெக்டார் கிராஸ் here it is r vector. So from this concept we can write the same expression like this, dB bar is equal to, that is flux density bar is equal to mu by 4 by dl bar into r vector divided by r vector cube. This is in terms of the vector form. Okay va. Finally applications of Biot-Savart எதுக்கா மெயினாக யூஸ் பண்ணுறோன்னா to measure the magnetic field intensity and flux density B and H at various points. Okay, so various points la B and H measure பண்றதுக்கு we can use it. Okay, so example to calculate the magnetic field due to infinite and finite conductors. So it is very important, big question as well. இது வந்து கண்டிப்பாக கேட்கலாம், magnetic field intensity due to infinite and finite conductor. ஒரு long wireல இருக்கக்கூடிய magnetic field intensity பற்றி கேட்பாங்க. Next, magnetic field intensity on the axis of circular coil, magnetic field intensity on the axis of solenoid, magnetic field intensity on the rectangular coil. Okay, so these are the important questions. இதெல்லாம் நம்ம next videosல discuss பண்ணுவோம். Okay.